நாடு முழுக்க பல்வேறு குற்ற சம்பவங்கள் நடந்துட்டே தான் இருக்கு. காவல்துறையினரும் விசாரிச்சுட்டு தான் இருக்காங்க. அது மாதிரியான குற்றங்களின் தொகுப்பு தான் நிகழ்தகவு. நிகழ்தகவு. ஈரக்கொலையை நடுங்க வைக்கும் ஹிந்தி டிவி தயாரிப்பாளரின் கொலை. 300 துண்டுகளாக வெட்டி பெட்ரோல் ஊற்றி எரிப்பு. கன்னட நடிகைக்கு 3 ஆண்டுகள் சிறை, காதலனுக்கு 10 ஆண்டுகள் சிறை. படுபயங்கரமான கொலையின் பின்னணி என்ன? இந்தி தொலைக்காட்சி தயாரிப்பாளர் நீரஜ் குரோவர் தன்னோட காதலி கூட ஒரே வீட்டுல வாழ்ந்துட்டு வந்தாரு. அந்த காதலிக்கு ஏற்கனவே வேறொருத்தரோட நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு. ஆனாலும் மரியா சூசைராஜுக்கு நீரஜ் குரோவர் மேல காதல் வந்ததால 2 பேரும் ஒரே வீட்டுல நெருக்கமா இருந்துட்டு வந்திருக்காங்க. தன்னோட வருங்கால மனைவி வேற ஒருத்தன் கூட தனியா வீடு எடுத்து தங்கியிருந்தது ஜெரோமுக்கு தெரிய வந்திருக்கு. உடனே அங்க கிளம்பி போன ஜெரோம் 2 பேரும் ஒரே வீட்டுல ஒன்னா இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி இருக்காரு. கிச்சன்ல இருந்த கத்தியை எடுத்துட்டு வந்து நீரஜ் குரோவரை கண்மூடித்தனமா குத்தி இருக்காரு ஜெரோம். ரத்த வெள்ளத்துல துடிதுடிச்சு சம்பவ இடத்திலேயே இறந்து போயிருக்காரு நீரஜ் குரோவர். அதுக்கப்புறம் தான் ஈரக்குலை நடுங்க வைக்கும் பல அதிர்ச்சியான சம்பவங்கள்லாம் நடந்திருக்கு. உத்தரப்பிரதேசத்துல பிறந்த நீரஜ் குரோவர் தொலைக்காட்சி துறையில நிறைய சாதிக்கணும் அப்படிங்கிற கனவோட மும்பைக்கு வராரு. அதன் பிறகு ஒரு அமெரிக்க தொலைக்காட்சி நிகழ்ச்சியில கலந்துகிட்ட நீரஜ் தொலைக்காட்சியோட தயாரிப்பாளராகவும் வேலை செஞ்சுட்டு வந்தாரு. கிடைக்கிற வாய்ப்பெல்லாம் பயன்படுத்திக்கிட்டு தன்னோட திறமையை வெளிப்படுத்திட்டு வந்த நேரத்துல தான் அவரோட லைஃப்ல ஒரு பொண்ணு வந்திருக்காங்க. அதுக்கப்புறம் அவரோட வாழ்க்கையே சின்ன பின்னமா ஆகியிருக்கு. 2008 வளர்ந்து வந்த இளம் கன்னட நடிகை தான் மரியா சூசைராஜ். இந்தி திரையுலகில் முக்கிய இடத்தை பிடிக்கணும்னு அதுக்கான எல்லா வேலையும் செஞ்சுட்டு இருந்திருக்காங்க. அப்போ மும்பையில் இருக்கிற நீரஜோட ஆபீஸுக்கு போயிருக்காங்க மரியா சூசைராஜ். அங்கதான் ஸ்டார்ட் ஆச்சு அவங்களோட லவ். முதல்ல ஃப்ரெண்ட்ஸா பழகிட்டு இருந்த 2 பேரும் நாளடைவுல காதல்ல விழுந்திருக்காங்க. 2 பேரும் நிறைய இடங்களுக்கு போய் நெருக்கமா இருந்திருக்காங்க. அதுக்கு பிறகு மும்பையில உள்ள ஒரு அபார்ட்மெண்ட்ல வீடு ஒன்று வாடகைக்கு எடுத்து நீரஜும் மரியாவும் கணவன் மனைவி போல வாழ்ந்திருக்காங்க. இதுல என்ன ட்விஸ்ட்னா, மரியா சூசைராஜுக்கு கடற்படை அதிகாரியான ஜெரோம் மேத்யூ கூட ஏற்கனவே நிச்சயதார்த்தம் ஆகியிருக்கு. அதுக்கு பிறகுதான் நீரஜ் மேல மரியாவுக்கு காதல் வந்து 2 பேரும் ஒன்னா இருந்திருக்காங்க. இந்த விஷயம் காலப்போக்குல ஜெரோம் மேத்யூவுக்கு தெரிய வந்திருக்கு. 2008 மே 7 அன்னைக்கு மரியா வீட்டுக்கு கிளம்பி போன ஜெரோம் மேத்யூ அங்க நீரஜும் மரியாவும் நெருக்கமா இருக்கிறத பார்த்து டென்ஷன் ஆகி இருக்காரு. தன்னோட வருங்கால மனைவி கூட நீ எப்படிடா ஒன்னா இருப்பன்னு சொல்லி கத்தியால நீரஜ கண்மூடித்தனமா குத்தி இருக்காரு ஜெரோம் மேத்யூ. இதுல நீரஜ் சம்பவ இடத்திலேயே இறந்து போயிட்டாரு. இறந்தவன் இனி உயிரோட வரப்போறது இல்ல. இதுக்கு மேல முரண்டு பிடிக்காம உஷாரா வருங்கால கணவரோட கை கோர்க்கிறது தான் சரின்னு மனக்கணக்கு போட்ட மரியா ஜெரோம் கொலையிலிருந்து தப்பிக்க வைக்க திட்டம் தீட்டி இருக்காங்க. ரத்த வெள்ளத்துல இறந்து கிடந்த நீரஜ 300 துண்டா வெட்டி அன்னைக்கே ஒரு அடர்ந்த காட்டுக்கு எடுத்துட்டு போய் பெட்ரோல் ஊத்தி எரிச்சு இருக்காங்க. போலீஸ்ல சிக்காம இருக்கிறதுக்காக எல்லா தடயங்களையும் ஜெரோமும் மரியாவும் அடியோட அழிச்சிருக்காங்க. நீரஜுக்கு பல தடவை போன் பண்ணியும் எடுக்காம இருந்ததால பதறி போன அவங்க அப்பாவும் அம்மாவும் போலீஸ்ல புகார் தெரிவிச்சிருக்காங்க. அதுக்கு பிறகு மும்பையின் பல இடத்துல நீரஜ போலீஸ் தேடிட்டு இருந்திருக்காங்க. உங்க மகன் எங்க போயிருப்பாரு, உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் இருக்கான்னு நீரஜோட அம்மா அப்பா கிட்ட போலீஸ் விசாரிச்சிருக்காங்க. நீரஜ் மரியா கூட தான் இருந்திருக்கான். அதுக்கப்புறம் தான் எங்களோட போன் எடுக்கலன்னு நீரஜோட அப்பாவும் அம்மாவும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் மும்பையில இருக்கிற மரியா வீட்டுக்கு போன போலீஸ் விசாரணையில இறங்குறாங்க. மரியா கிட்ட நீரஜ் பத்தி விசாரிச்சப்ப மரியா பதட்டத்தோடவே பதிலளிச்சிருக்காங்க. அப்பதான் வீட்டு கதவுல இருந்த ரத்தத்தை பார்த்த போலீஸ் மரியா கிட்ட விசாரணையை தீவிரப்படுத்தினாங்க. போலீஸ் துருவி கேட்டதுக்கு அப்புறம் தான் நடந்த உண்மை எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லியிருக்காங்க மரியா. அவங்க வாக்குமூலத்தை வச்சு
மரியாவையும் ஜெரோமையும் போலீஸ் கைது பண்ணி நீதிமன்றத்துல ஆஜர்படுத்தினாங்க. அப்போ ஜெரோம் கொலையாளியாவும் அவருக்கு உடந்தையா இருந்து ஆதாரங்களை அளிச்ச மரியாவை குற்றவாளின்னு மும்பை கோர்ட் தீர்ப்பளிச்சது. அதன் பிறகு ஜெரோமுக்கு 10 ஆண்டு சிறையும் மரியாவுக்கு 3 ஆண்டு சிறை தண்டனையும் விதிச்சு உத்தரவிடப்பட்டிருக்குது. சமீபத்துல மரியாவுக்கு 3 ஆண்டுகள் சிறை முடிந்ததால அவரை விடுதலை செய்ய கோர்ட் உத்தரவிட்டுச்சு. தண்டனை விவரத்தை கேட்ட நீரஜின் பெற்றோர் கடும் எதிர்ப்பு தெரிவிச்சாங்க. இதுதான் தீர்ப்பா? என் மகனை கொலை பண்ண மரியாவும் ஜெரோமும் சாகணும்னு நீரஜோட அப்பா கதறி இருக்காரு. நீரஜ் கொலை வழக்குல ஜெரோமுக்கும் மரியாவுக்கும் மிக சாதாரணமான தண்டனை வழங்கப்பட்டது அனைவரையும் அதிர்ச்சியில தள்ளி இருக்கு. அதிலும் மரியாவை விடுதலை பண்ணது நீரஜோட அப்பா அம்மாவை பெரும் அதிர்ச்சிக்கு உள்ளாக்கி இருக்கு. அக்கறையாக பேசி தங்க நகைகள் அபேஸ், ஈபி வயர்மேன் என கூறி களவாணித்தனம், வீட்டில் தனியாக இருக்கும் முதியோர்களே டார்கெட், லொடக்குப்பாண்டி பாணியில் கோல்மால், பின்னணி என்ன? மதியம் 2 மணி இருக்கும். கீழ் வீட்டுல உள்ளவங்களோட பேசிட்டு இருந்திருக்காங்க 80 வயது மூதாட்டி ஜெயம். அப்போ அந்த வழியா நடந்து போயிட்டு இருந்த ஒருத்தர் திடீர்னு மூதாட்டி கிட்ட போய் பேச்சு கொடுத்திருக்காரு. தன்னோட பேரு சீனிவாசன்னும் ஈபி ஆபீஸ்ல வேலை பார்க்கறேன்னு சொல்லியிருக்காரு. சரி தம்பி, ஆனா நாங்க எதுவும் ஈபிக்கு கால் பண்ணலைன்னு சொல்லியிருக்காங்க மூதாட்டி ஜெயம். இல்ல மாமி, இந்த ஏரியாவில் லோ வோல்டேஜ் பிரச்சனை இருக்குதுன்னு தினமும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, அதான் வீடு வீடா போய் செக் பண்ணிட்டு இருக்குன்னு சொல்லியிருக்காரு. சீனிவாசனுங்கிற பேருக்கு தகுந்த மாதிரி நாக்குல சீனிய தடவி வச்ச மாதிரி தனியாவா இருக்கீங்க மாமி, கலிகாலத்துல பார்த்து பத்திரமா இருங்க, சாப்பாடு எதுவும் வாங்கிட்டு வரணுமா, அப்படி இப்படின்னு ரொம்ப அக்கறையாவும் பாசமாவும் பேசியிருக்காரு. இளைஞரோட அன்பான பேச்சுல மெய் மறந்து போன மூதாட்டி ஜெயம் தங்கமான மனுஷனா இருக்கானேன்னு நினைச்சு அவரை வீட்டுக்குள்ள போக விட்டுருக்காங்க. கீழ் வீட்டுல தான் மெயின் பாக்ஸ் இருக்கு, அங்கேயே செக் பண்ணுங்கன்னு மூதாட்டி ஜெயமும் கீழ் வீட்டுல குடியிருக்கிற கல்யாணியும் சொல்லியிருக்காங்க. உடனே கொஞ்ச நேரம் மெயின் பாக்ஸ்ல செக் பண்ற மாதிரி நடித்த அந்த இளைஞர், இங்க எல்லாமே கரெக்டா இருக்கு மாமி, மேலதான் ஏதோ பிரச்சனையா இருக்கும்னு நினைக்கிறேன்னு சொல்லி இருக்காரு. அப்படியா தம்பி, சரி அப்ப நீங்க மேல போய் பாருங்கன்னு மூதாட்டி சொல்லி இருக்காங்க. இதுக்கு நடுவுல மனசோரமா மூதாட்டிக்கு ஒரு டவுட் வந்திருக்கு. பொங்கல் லீவுல எப்படி வந்து வேலை பார்க்குறீங்கன்னு கேட்டிருக்காங்க. லோ வோல்டேஜா இருக்குன்னு தினமும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் வருது, உங்களை மாதிரி வயசான ஆளுங்களுக்கு ரொம்ப சிரமமா இருக்கும்னு தான் லீவு நாள்னு கூட பார்க்காம வேலைக்கு வந்திருக்கன்னு ஐஸ் கட்டிய மூதாட்டி தலையில வைக்காத குறையா பேசியிருக்காரு. இவ்வளவு பேச்ச கேட்டதுக்கு அப்புறம் அந்த இளைஞர் மேல மூதாட்டிக்கு சந்தேகம் வருமா என்ன? என்னால வேக வேகமா படியேற முடியாது, நீங்களே முன்னாடி போங்க தம்பின்னு அந்த இளைஞர்கிட்ட சொல்லியிருக்காங்க மூதாட்டி. சரி மாமின்னு சொல்லிட்டு மின்னல் வேகத்துல மாடி படியேறி வீட்டுக்குள்ள போன அந்த இளைஞர் கீழே இருந்து மூதாட்டி ஜெயம் மாடிப்படி ஏறதுக்குள்ளேயே எல்லாமே செக் பண்ணி முடிச்சாச்சுன்னு சொல்லி திரும்ப கீழே இறங்கி வந்திருக்காரு. மாமி நாங்கள் ஈபி செக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாங்க. நான் என்ன சொன்னேன், நீங்கள் அங்கே உள்ளே போகிறீங்களாம் கேட்டேன். ஆமான்னு நான் சொன்னேன், வயசாயிட்டுமா முட்டி மேடை ஏற முடியாது, நீ முதல்ல இங்கே வந்து உடனே செக் பண்ணுறாங்கன்னு. அப்போ அந்த மாமியை இருந்தாங்க. நான் கிட்ட இன்றைக்கி பொங்கல் லீவ் ஆச்சே, எப்படி நீங்கள் வந்தீங்க? இல்லை இல்லை, நிறைய இடத்துல திருடி தப்பாக யூஸ் பண்ணுறாங்க, அதனால எங்களுக்கு ஸ்பெஷலாக போட்டிருக்காங்க அப்படின்னா. அதுக்குள்ளேயே செக் பண்ணி முடிச்சிட்டீங்களா? சரி நல்லது தம்பி, நீங்க பார்த்து போயிட்டு வாங்கன்னு சொல்லி அந்த இளைஞரை வழி அனுப்பி வச்சிருக்காங்க மூதாட்டி ஜெயம். அதுக்கப்புறம் வீட்டுக்குள்ள போய் பார்த்தப்பதான் அங்க இருந்த பொருட்கள் எல்லாம் வச்ச இடத்துல இல்லாம அங்க இங்கன்னு சிதறி கிடந்ததை மூதாட்டி நோட் பண்ணியிருக்காங்க. அச்சச்சோ, பொருட்கள் எல்லாம் இப்படி சிதறி கிடக்கே, ஏதோ தப்பா இருக்கேன்னு நினைச்சு நேரா தங்க நகை வச்சிருந்த பீரோவுக்கு போய் பார்த்திருக்காங்க. அப்போ பீரோவுல இருந்த 15 சவரன் தங்க நகையும் 10,000 ரூபாய் ரொக்க பணமும் காணாம போயிருக்கு. நகையையும் பணத்தையும் காணோமே, ஈபி காரன்னு சொல்லி வீட்டுக்குள்ள வந்து திருடிட்டு போயிட்டானேன்னு கத்தி கூச்சல் போட்டிருக்காங்க மூதாட்டி ஜெயம். இவங்களோட கூச்சல் சத்தத்தை கேட்டு கீழ் வீட்டுல இருந்த கல்யாணிங்கிற மூதாட்டியும் உடனே மேல ஓடி வந்திருக்காங்க. அப்புறம் 2 பேரும் சேர்ந்து போலீஸுக்கு தகவல் சொல்லியிருக்காங்க. விஷயம் தெரிஞ்சு ஸ்பாட்டுக்கு வந்த போலீஸ் திருட்டு நடந்த வீட்டை சுத்தி உள்ள சிசிடிவி கேமராக்களை ஆய்வு செஞ்சு அக்கம் பக்கத்துல உள்ளவங்க கிட்டையும் விசாரணை நடத்தினாங்க. அவன் என்ன பண்ணான், நான் மேடை போய் மெயின் ஆஃப் பண்ணான்னு சொன்னான். மேலே இந்த மெயின் இங்கே தான் இருக்குது, நீ என்ன மேடை போய் சொல்லிட்டு
நான் மேலே 2 லைன் 2 படிக்கட்டு ஏறலாம் பார்த்தா ஃப்ரண்ட்டில் ஈபி போர்டு இருக்குது. அதை திறந்து பார்த்துருந்தான். நான் சொல்லிட்டு இவங்களை நிற்க வச்சுட்டு மேலே பட்டுக்கூட அவன் கீழே இறங்கிட்டான். நான் மேலே போய் செக் பண்ணுறேன், இந்த ஹேண்ட் லக்கேஜ் பேக்கு வேறு மாதிரி இருந்தது. என்னடா இது வேறு மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு உள்ளே போய் போர்டு பீராவை திறந்து கபோர்டு திறந்து பார்த்து நான் கேட்பேன். சூர்யா நடித்த நந்தா படத்தில் லொடுக்கு பாண்டிங்கிற கேரக்டரில் நடிச்சிருந்த கருணாஸ் ஜட்ஜு வீட்டுக்குள்ளே போய் திருடும்போது பக்கத்து வீட்டுக்காரங்க கிட்ட மாட்டியிருப்பாரு. அப்போ அவங்க கிட்ட அது இதுன்னு ஏதேதோ கதை சொல்லி நைஸா பேசி திருடின பொருட்களோட கருணாஸ் எஸ்கேப் ஆகியிருப்பாரு. அது மட்டும் இல்லாம திருடிட்டு போற கருணாஸுக்கு பக்கத்து வீட்டுக்காரங்க டாட்டா காட்டி வழி அனுப்பி வைப்பாங்க. அதே மாதிரி தான் அக்கறையாவும் அன்பாவும் பேசுனதை நம்பி தன்னோட வீட்டில் இருந்த நகையையும் பணத்தையும் திருடிட்டு போனவனை பாசமா வழி அனுப்பி வச்சிருக்காங்க மூதாட்டி ஜெயம். மூதாட்டி ஜெயம் அமெரிக்காவில் இருக்கிற மகள் வீட்டுக்கு போயிட்டு ஜனவரி 5ஆம் தேதி தான் சென்னை ஐஸ் ஹவுஸில் உள்ள வீட்டுக்கு வந்திருக்காங்க. மூதாட்டி மட்டும் வீட்டில் தனியாக இருக்கிறதையும் அவங்க வீட்டில் நகை இருக்கிறதையும் நல்லா தெரிஞ்சு வச்சிருந்த யாரோ ஒருத்தன் தான் சரியான டைம் பார்த்து நைஸாக பேச்சு கொடுத்து நகை பணத்தை திருடிட்டு போயிருக்கிறதா போலீஸ் சந்தேகப்படுறாங்க. அதனால தான் முதல் கட்டமாக அந்த ஏரியாவில் உள்ள ஆட்கள் கிட்ட விசாரணையை தீவிரப்படுத்தி இருக்காங்க. திருட்டு நடந்த வீட்டுக்கு பக்கத்துல ஒரு பாழடைஞ்ச பஸ் ஸ்டாப் இருக்குது. அந்த பஸ் ஸ்டாப்ல சட்டவிரோத செயல்கள் அதிகமா நடக்கிறதா அந்த ஏரியாவில் உள்ள மக்கள் புகார் தெரிவிச்சிருக்காங்க. குறிப்பா அந்த பஸ் ஸ்டாப்ல எந்நேரமும் உட்கார்ந்துட்டு இருக்கிற சிலரு இந்த ஏரியாவில் யார் யாரெல்லாம் இருக்காங்க, எந்த வீட்டுக்கு யாரு வந்து போறாங்க, என்ன நடக்குது ஏது நடக்குதுன்னு எல்லாத்தையும் நோட் பண்ணிட்டு இருக்கிறதாவும் அது மாதிரியான ஆட்களால தான் இப்படி திருட்டு சம்பவம் நடக்கிறதாவும் அந்த ஏரியாவில் குடியிருக்கிற ஹரிணி குற்றம் சாட்டியிருக்காங்க. இங்கே பஸ் ஸ்டாப்பே வேண்டாம், ஆக்சுவலி பஸ்ஸே நிற்கிறது இல்லை. இங்கே எதுக்கு பஸ் ஸ்டாப்பு? ஜஸ்ட் இந்த மாதிரி யாராவது வந்து உட்காந்து தப்பு பண்ணுறதுக்குன்னே இந்த பஸ் ஸ்டாப் இருக்கிற மாதிரி இருக்குது. இதை டெமாலிஷ் பண்ணிட்டா பெட்டராக இருக்கும். பஸ் நிற்கிறது கிடையாது, யாரும் இங்கே வந்து உட்கார மாட்டாங்க, இந்த மாதிரி தப்பு பண்ண மாட்டாங்க. உட்காந்து நோட்டீஸ் பண்ணுறதுனால தான் இந்த மாதிரி தப்பு பண்ணுறாங்க. யார் வீட்டில் யார் வராங்க போகிறாங்க, ஊருக்கு போகிறாங்களா, பசங்க இருக்காங்களா, வயசானவங்க தனியாக இருக்காங்களா, எல்லாத்தையும் அப்சர்வ் பண்ணிட்டு பக்காவாக பிளான் பண்ணி பண்ணுறாங்க. அதே நேரத்தில் இபி ஆபீஸ்ல இருந்து வரோம், நகராட்சியில இருந்து வரோம், மாநகராட்சியில இருந்து வரோம், வாட்டர் போர்ட்ல இருந்து வரோம்னு யாராச்சும் கதவை தட்டுனா அவங்களோட அடையாள அட்டையை வாங்கி செக் பண்ணி பார்த்த பிறகுதான் அவங்க கிட்ட பேசவே செய்யணும். அவங்க மேல சின்னதா சந்தேகம் வந்தாலும் கூட உடனே போலீஸுக்கு தகவல் சொல்லுங்கன்னு அறிவுறுத்தி இருக்காங்க காவல்துறையினர். உடல் எடையை குறைக்க ஜிம்மிற்கு சென்ற இளம்பெண், 6 பேக்ஸை காட்டி மயக்கிய ட்ரெய்னர், பின்வாங்கிய பெண்ணை பின்தொடர்ந்து டார்ச்சர், போலீஸ் எடுத்த அதிரடி ஆக்ஷன். நடந்தது என்ன? காலேஜ் படிக்கிறப்ப எப்படி இருந்தோம், குழந்தை பிறந்ததுக்கு அப்புறம் ஆண்டி மாதிரி ஆயிட்டமேன்னு நினைச்ச 30 வயசுள்ள ஒரு பெண் எப்படியாச்சும் வெயிட்டை குறைச்சி திரும்பவும் இளமையா மாறணும்னு முடிவு பண்ணியிருக்காங்க. அதுக்காக ஆன்லைன்ல நிறைய ஜிம்மை பத்தி சர்ச் பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாங்க. அப்போ அவங்க கண்ணுல மாட்டியிருக்கு ஸ்லாம் ஜிம். அங்க நேர்ல போன அந்த பெண் தனக்கு எப்படியாச்சும் வெயிட் லாஸ் பண்ணணும்னு சொல்லி ஜாயின் பண்ணியிருக்காங்க. கீழ்பாக்கத்துல உள்ள ஸ்லாம் ஜிம்ல நல்ல கட்டுமஸ்தான உடம்ப வச்சுக்கிட்டு ஜிம்முக்கு வர பொண்ணுங்க கிட்டலாம் எத்து காட்டிட்டு இருந்திருக்காரு ஜிம் ட்ரெய்னர் சூர்யா. வெயிட் லாஸ் பண்றதுக்காக வர பொண்ணுங்க கிட்ட சூர்யா நல்லவன் மாதிரி பேசி போன் நம்பரை வாங்கிக்கிட்டு நெருங்கி பழக ஆரம்பிச்சிருவாராம். இந்த நிலையில தான் 2 குழந்தைகளுக்கு அம்மாவான 30 வயசுல உள்ள ஒரு பொண்ணு ஜிம்ல ஜாயின் பண்ணியிருக்காங்க. அவங்களோட கணவர் வெளிநாட்டுல வேலை செஞ்சுட்டு இருந்திருக்காரு. ஜிம்முக்கு தினமும் வந்து போகும்போது ஜிம் ட்ரெய்னர் சூர்யா கூட பழக்கம் ஏற்பட்டிருக்கு. சூர்யாவோட 6 பேக்கும் கட்டுமஸ்தான உடலும் இந்த இளம் பெண்ணை கவர்ந்திருக்கு. நார்மலா ஆரம்பிச்ச பழக்கம் நாளாக எல்லை மீறி போயிருக்கு. 2 பேரும் அடிக்கடி பல இடங்களுக்கு போய் தனிமையில இருந்ததாகவும் சொல்லப்படுது. ஜிம்முக்கு வரவங்களை ஒழுங்கா ட்ரெயின் பண்ணாம தகாத வேலையில ஈடுபட்டு வர்றதா சூர்யா மேல புகார் வந்திருக்கு. அதனால சூர்யாவை வேலையில இருந்து தூக்கி இருக்காங்க ஜிம் நிர்வாகம். அதுக்கப்புறம் அந்த பொண்ணும் சூர்யாவோட பேசுறத கொஞ்சம் கொஞ்சமா குறைச்சிருக்காங்க. சூர்யா பல முறை கால் பண்ணியும் அந்த பொண்ணு போன் எடுக்காம அவனை அவாய்ட் பண்ணி இருந்திருக்காங்க. அதனால கடுப்பான சூர்யா ஸ்ட்ரெயிட்டா ஜிம்மு கிட்ட போய் அந்த பொண்ணுக்கு கால் பண்ணி இப்போ நீ கீழே வரலன்னா நடக்கிறதே வேறன்னு சொல்லி மிரட்டி இருக்கான்.
மிரட்டலுக்கு பயந்து அந்த பொண்ணும் கீழே இறங்கி வந்திருக்காங்க. என்னால உங்ககிட்ட பேச முடியாது, எனக்கு 2 பசங்க இருக்காங்க, இனிமே எனக்கு கால் பண்ற வேலையெல்லாம் வச்சுக்காதன்னு கத்தி இருக்காங்க. அதை கேட்டு சூடான சூர்யா அவங்கள கீழே தள்ளி கண்மூடித்தனமா அடிச்சு காலால எட்டி மிதிச்சுதா சொல்லப்படுது. என் கூட ஊரை சுத்தும் போது உனக்கு கல்யாணம் ஆனது, பசங்க இருக்கிறதெல்லாம் தெரியலையா? என்கிட்ட காசு வாங்கும் போதெல்லாம் உன் பசங்க உனக்கு ஞாபகத்துக்கு வரலையா? எனக்கு அதெல்லாம் தெரியாது. நீ என்கிட்ட பழைய மாதிரி பேசணும், பழகணும். இல்லனா நாம தனிமையில இருந்த போட்டோஸை எல்லாம் உன் சொந்தக்காரங்களுக்கு அனுப்பிடுவேன்னு மிரட்டி இருக்கான் சூர்யா. இதுக்கு மேலையும் பொறுக்கவே முடியாதுன்னு நினைச்ச அந்த பொண்ணு நேரா கீழ்ப்பாக்கம் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போய் நடந்த எல்லாத்தையும் ஒண்ணு விடாம சொல்லி சூர்யா மேல கம்ப்ளைண்ட் கொடுத்திருக்காங்க. அடுத்து ஜிம் ட்ரெய்னர் சூர்யாவை கைது செஞ்சு ஜெயில அடைச்சிட்டாங்க போலீஸ். பணத்திற்காக பெற்ற மகளையே காம கொடூரன்களுக்கு தாரை வார்த்த பெற்றோர். போலீசில் சிக்கிய மேலும் 2 கிரிமினல்ஸ். சிறுமிகளை சீரழித்தவர்கள் முதல் வீடியோவை டவுன்லோட் செய்து கண் குளிர ரசித்தவர்கள் வரை அத்தனை பேருக்கும் வலை. காமக்களியாட்டம் ஆடிய நெட்வொர்க் சிக்கியது எப்படி? ஒருத்தர் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போன் பண்ணி எங்க வீட்டு பக்கத்து தெருவுல உள்ள ஒருத்தர் அவரோட செல்போன்ல நிறைய சிறுமிகளோட ஆபாச வீடியோக்கள் வச்சு அதை சேல்ஸ் பண்ணி காசு சம்பாரிச்சிட்டு இருக்காரு சார்னு சொல்லியிருக்காங்க. உங்க பேர் என்ன, எங்க இருந்து பேசுறீங்கன்னு போலீஸ் விசாரிச்சப்போ, என் பேரெல்லாம் எதுக்கு சார், சொல்ற தகவலை வச்சு ஏதாவது ஆக்ஷன் எடுக்க பாருங்க சார்னு சொல்லியிருக்காரு. எந்த ஏரியான்னு மட்டுமாச்சு சொல்லுங்கன்னு கேட்டப்போ சென்னை மயிலாப்பூர்னு மட்டும் சொல்லிட்டு படக்குன்னு போனை கட் பண்ணியிருக்காரு. உடனே மயிலாப்பூருக்கு போன போலீஸ் போன்ல வந்த தகவல் படி செல்போன்ல ஆபாச படங்கள் வச்சுக்கிட்டு அதை விற்பனை பண்ற வேலையில யாராச்சும் ஈடுபடுறாங்களான்னு நோட்டம் பண்ண ஆரம்பிச்சிருக்காங்க. காக்கி யூனிஃபார்ம்ல போனா சரிப்பட்டு வராதுன்னு நினைச்ச போலீஸ் சாதாரண பேண்ட் ஷர்ட் போட்டுக்கிட்டு மக்களோட மக்களா கலந்து சட்டவிரோத செயல்களை நோட்டம் விட்டுக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அரசல் புரசலா அங்க உள்ள ஒரு வீட்ல சின்ன வயசு பொண்ணுங்களோட ஆபாச வீடியோக்களை செல்போன்ல வச்சு அதை வியாபாரம் பண்ற மாதிரி போலீஸுக்கு ஒரு தகவல் கிடைச்சிருக்கு. அதை வச்சு நேரா அந்த வீட்டுக்கு போய் நைஸா பேச்சு கொடுத்து அப்படியே அந்த வீட்டில் உள்ளவங்க கிட்ட இருந்த செல்போனை வாங்கி பார்த்தப்போ அந்த செல்போன்ல ஆபாச வீடியோக்கள் கொட்டி கிடந்திருக்கு. அங்க வச்சே அவர்கிட்ட போலீஸ் கிடுக்குப்பிடி விசாரணை நடத்தினதுல இந்த விவகாரத்துல அவர் மட்டும் சம்பந்தப்படல, அவரோட மனைவியும் கூட்டு களவாணிதான் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. கணவன் மனைவி 2 பேரையும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூப்பிட்டுட்டு போய் போலீஸ் தீவிரமா விசாரணை பண்ணியிருக்காங்க. அப்பதான் இன்னொரு விஷயமும் போலீஸுக்கு தெரிய வந்திருக்கு. செல்போன்ல கணவன் மனைவி கூட ஒரு சிறுமியோட போட்டோ இருந்திருக்கு. அந்த போட்டோவை காமிச்சு இது யாருன்னு போலீஸ் கேட்டப்போ இது எங்களோட பொண்ணுன்னு 2 பேரும் சொல்லியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தா செல்போன்ல அந்த சிறுமியோட பாலியல் வீடியோவும் இருந்திருக்கு. இதை பார்த்து ஷாக்கான போலீஸ் என்ன இதுன்னு விசாரிச்சப்பதான் இன்னொரு அதிர்ச்சிகரமான விஷயம் தெரிய வந்திருக்கு. தன்னோட சொந்த பொண்ணையே பாலியல் வேலையில ஈடுபடுத்தி அதை வீடியோவா எடுத்து வச்சு அதை 4 பேருக்கு வித்து காசு சம்பாரிச்சுக்கிட்டு இருந்திருக்காங்க இந்த கேடுகட்ட கணவனும் மனைவியும். அடுத்து செல்போனை தீவிரமா சோதனை பண்ணி பார்த்தப்போ அதுல மேலும் சில சிறுமிகளோட ஆபாச வீடியோக்களும் இருந்திருக்கு. இதெல்லாம் யாரு என்னன்னு விசாரிச்சப்போ அதெல்லாம் தங்களோட மகளோட ஃப்ரெண்ட்ஸ்னு சொல்லி திரும்பவும் அதிர வச்சிருக்காங்க போலீஸ் கிட்ட பிடிபட்ட அந்த கணவனும் மனைவியும். கஷ்டப்பட்டு உழைச்சி என்னைக்கு நிறைய காசு பார்க்கறது, எப்ப செட்டில் ஆகுறதுன்னு நினைச்சவங்க இப்படி ஏதாச்சும் பண்ணாதான் சீக்கிரம் செட்டில் ஆக முடியும்னு நினைச்சு இப்படி ஒரு கேடுகட்ட வேலையை பார்த்திருக்காங்க. அதுக்காக பெத்த மகளையும் மகள் கூட படிக்கிற மேலும் சில சிறுமிகளையும் பாலியல் வேலையில தள்ளி அதை 4 பேருக்கு வித்து கட்டுக்கட்டா பணம் சம்பாதிச்சிருக்காங்க. இதெல்லாத்தையும் தெரிஞ்சுக்கிட்ட போலீஸ் அந்த வீடியோவை யார் யாரெல்லாம் வாங்கியிருக்காங்க, அதை ஆன்லைன்ல எதுலையாச்சும் அப்லோடு பண்ணியிருக்காங்களா அப்படிங்கிற பல்வேறு கோணங்கள்ல விசாரணை நடத்தினாங்க. சிறுமியோட தாய் தந்தை சொன்ன தகவலை வச்சு இந்த வழக்குல சம்பந்தப்பட்ட மேலும் 2 பேரை போலீஸ் கைது பண்ணியிருக்காங்க.
வீடியோவுல இருந்ததுல 6 சிறுமிகளோட அடையாளங்களை போலீஸ் கண்டுபிடிச்சிருக்காங்க. இதுல யார் யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கான்னு சல்லடை போட்டு தேடிட்டு இருக்கிற போலீஸ் சின்ன சின்ன பொண்ணுங்களை இப்படி சிதைச்சு சின்ன பின்னமாக்கின மிருக கூட்டங்கள்ல இருந்து ஒருத்தனை கூட விடவே கூடாதுங்கிற எண்ணத்தோட தீவிரமா விசாரணை பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த கேஸ்ல அடுத்தடுத்து நிறைய பேரு சிக்குவாங்கன்னு சொல்லப்படுது. மொத்த நெட்வொர்க்கும் போலீஸ் கிட்ட சிக்குனாதான் இன்னும் எத்தனை பொண்ணுங்களோட வாழ்க்கையை கெடுத்து சின்ன பின்னமாக்கி வச்சிருக்காங்கன்னு தெரிய வரும். ஒவ்வொரு குற்றங்களின் முடிவும் சட்டத்தின் கையில். விசாரணை தொடரும். பார்க்கலாம் அடுத்த நிகழ்த்தகவில். நிகழ்தகவு.